அனைவருக்கும் இனிய வணக்கம். எண்களின் வரிசையில் 5 என்கிற சொல்லும் இன்றியமையாத ஒன்று. 5 எவை எவை என்று அவர் பல்வேறு இடங்களில் சொல்லிக்கொண்டு போகிறார். சில இடங்களில் தனித்தனி சொற்களாக அவர் சொல்லி போவார். சில இடங்களில் 5 என்கிற சொல்லை மட்டுமே சொல்லி அந்த குறளினுடைய சூழலை புரிந்து நாம் அந்த 5 எவை என்று புரிந்து கொள்ள வேண்டும். சில இடங்களில் அவர் ஐம்புலன்களை அவர் சொல்லுவார் 5 என்கிற ஒரு சொல்லால். சில இடங்களில் அந்த புலன்களின் பெயரை நேரடியாகவோ அவற்றுடைய செயலை நேரடியாகவோ சொல்லி புரிய வைப்பார். வேறு சில இடங்களில் 5 எவை என்று பட்டியலிட்டும் காட்டுவார். அந்த 5 எவை. ஒருவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். தான் வாழ்வதே தன்னை காத்து கொள்ளுதல். தன்னை மட்டுமே காத்து கொள்ளுதல் என்பது விலங்கினத்துக்கு பொருந்தும். ஆனால் மனிதர்களுக்கு என்று சொல்கிற போது அவன் தன்னை காத்து கொள்ளுதல் என்று சொன்னால் தன்னை சார்ந்தவர்களை, தான் மணந்து கொண்ட மனைவியை, அது பெண்ணாக இருந்தால் கணவனை, அவர்கள் பெற்ற அந்த குழந்தைகளை, இவர்களை பெற்ற பெற்றோர்களை, இப்படி தன் குடும்பம் சார்ந்த நபர்கள் இருப்பார்களே அவர்களை தான் என்று சொல்லலாம். இது மட்டுமே இல்லறத்திலே வாழக்கூடியவனுக்கு முக்கியமான கடமைகளா என்றால், இந்த ஒன்று மட்டும் இல்லாமல் அவன் வேறு சிலரை காக்கின்ற கடமையும் கொண்டவனாக இருக்கிறான். அதிலே அவன் தன்னை சார்ந்தவர்களை காப்பதற்கு கடைசி நிலையிலே தான் வள்ளுவர் சொல்வார். 5வதாக தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று 5புலத்தாறு ஓம்பல் தலை என்பார். தலைமையான செயல். 6னா வழி, ஓம்புதல்னா காத்தல். இந்த 5வரையும் காக்கிற கடமை ஒவ்வொரு இல்லறத்தானுக்கும் உண்டு. அதுவே தலையான கடமை, முதன்மையான கடமை. 1 தென்புலத்தார். தென்புலத்தார்னா இறந்த முன்னோர்கள், இறந்து போயிருப்பாங்க. அவங்க சொர்க்கம்னு சொல்லக்கூடிய இடமோ நரகம் என்று சொல்லக்கூடியமோ ஏதோ ஒரு இடத்துல அவர்கள் போவார்கள். அந்த இடம் தென் திசை பக்கமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அதனால் அந்த இறந்தோருக்கான அந்த நீத்தார் கடனை தெற்கு திசை நோக்கி செய்கிற ஒரு பழக்கம் உண்டு. அந்த தென் திசையிலே அவர்கள் இருக்கிறார்கள். அதனால் தென்புலத்தார், தென் திசை பக்கமாக வாழ்கிற அந்த முன்னோர்கள், அங்கே தான் அவர்கள் இருக்கிறார்கள் என்ற நம்பிக்கை. தென்புலத்தாருக்கு ஆண்டுதோறும் அந்த நீத்தார் கடன் இருக்கிறதல்லவா, அதை செய்ய வேண்டும் தென்புலத்தார். அதற்கு அடுத்தது தெய்வம், கடவுளுக்கான பூசை முதலியன. திருவள்ளுவர் வான் சிறப்பதிகாரத்தில் சொல்லுவார், சிறப்பொடு பூசனை செல்லாது என்பார். பூசனை, பூஜை செய்யணும். கடவுளுக்கு நெய்வேத்தியம் என்று சொல்வார்கள். அந்த நெய்வேத்தியத்தின் மூலமாக இறைவனுக்கு அந்த உணவை தர முடியும் அப்படிங்கிற நம்பிக்கை உண்டு. அதை செய்யணும். தென்புலத்தார். அதற்கடுத்தது தெய்வம். விருந்து. விருந்துன்னா புதியதாக வருபவர்கள். அந்த காலத்தில் வீட்டுக்கு வாசலில் திண்ணையெல்லாம் இருக்கும். வழிப்போக்கர்கள் அங்கே தங்கி கொள்வார்கள். அது இரவு நேரமாக இருக்கலாம், பகல் நேரமாக இருக்கலாம், ஓய்வுக்காக. அப்படி விருந்தினர்கள் வந்தார். இப்படி புதியவர்கள்னு அர்த்தம் விருந்துன்னா. இப்படி வருகின்ற அவர்களுக்கு, ஐயா சாப்பிட்றீங்களா, அம்மா சாப்பிட்றீங்களா, உங்களுக்கு என்ன தேவை என்று சொல்லி அவர்களுக்கு உணவை தர வேண்டும். ஒக்கல் என்றால் சுற்றத்தார். சுற்றத்தாரை காக்கிற கடமையும் உண்டு. சுற்றத்தார் என்பது உறவினர்கள், அவர்களையும் காக்கணும். அதற்கடுத்ததாக தான், 5வதாக சொல்லப்படுபவர் தான். தான் என்றால் அவன் தன்னை காத்து கொள்ள வேண்டும். இவன் பட்டினியாக இருந்துட்டு மற்றவர்களை காப்பாற்ற முடியாதே, அதனால் அவனும் அவன் என்று சொல்கிற போது அவன் குடும்பத்தாரை அதை குறிக்கும்.
இந்த ஐவரையும் காக்கிற கடமை இல்லறத்தில் இருப்பவனுக்கு இருக்கிறது என்று 43வது குறட்பாவிலே அவர் சொல்வார். தென்புலத்தார், தெய்வம், விருந்து, ஒக்கல், தான் என்று ஐம்புலத்தாறு ஓம்பல் தலை. அது அவனுடைய கடமையில் ஒன்று. இந்த கடமையிலிருந்து அவன் தவறக்கூடாது என்பதனால தான் தலை என்கிற சொல்லால் அவர் சொல்கிறார். சான்றோர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உயர்ந்த குணங்களை உடையவர் தான் சான்றோர் வள்ளுவருடைய பார்வையில். அந்த உயர்ந்த குணங்களை கொண்டிருப்பவர் தன்மைக்கு பேர் சான்றாண்மை. இந்த தலைப்பிலேயே வள்ளுவர் குறள் எழுதியிருக்கிறார், 10 குறட்பாக்கள். அதில் ஒரு குறட்பால் 5 விஷயங்களை சொல்வார். இந்த சான்றாண்மை என்பதை ஒரு கட்டடம் மாதிரி நினச்சிக்கோங்க. ஒரு பெரும் கட்டடம். எந்த கட்டடமாக இருந்தாலும் கூட அதை தாங்குவதற்கு தூண் வேண்டும். சான்றோருக்கு இந்த 5 தூண் இருக்குது. இந்த 5 தூணை கொண்டு தான் அந்த சான்றாண்மை என்கிற குணம் சிறந்து விளங்குகிறது என்பார். 5 தூண்கள் என்னென்னா அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்பார். 5 இந்த 5ம் சேர்ந்து தான் சால்பு சிறந்தது, அந்த ஒழுக்கம் அது ஊன்றி இருக்கிற தூணாக இந்த 5ம் இருக்குது. 5 தூண்களால் கட்டப்பட்ட பெரும் மாளிகை தான் அந்த சான்றாண்மைன்னு சொல்லக்கூடிய அந்த மாளிகை தான். என்னென்ன இருக்குது? இந்த 5 குணங்கள் தான் அந்த சான்றோர்கிட்ட இருக்கும். என்னென்னா அன்பு இருக்கும். அன்பு பிற உயிர் மேல் காட்டுகிற ஓர் உணர்வு. நாம் வளர்க்கிற உயிரினத்தின் மேலே ஆடோ மாடோ அல்லது வேறு எந்த உயிரினமாக இருந்தாலும் அதுவும் அன்பு தானே. மனிதர்களிடம் காட்டுவது, நம் சுற்றத்தாரிடம் காட்டுவது, பிற உயிர்களிடம் காட்டுகிறது, எல்லாமே இந்த அன்பு தான். அன்பு. அதற்கடுத்தது நான். வெட்கம்னு பொருள். ஆனால் இது பழிபாவங்கள் வந்து சேரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு குணம்தான். அதுதான் நாணம். இது இருக்கணும். எந்த பழி வந்தால் எனக்கு என்ன பாவம் வந்து சேர்ந்தா என்ன, இப்படியெல்லாம் வாழ்ந்தாக்க அது நல்ல வாழ்க்கை இருக்காது. சான்றோர்கள் அப்படி வாழ மாட்டாங்க. அதனால தான் அவர்களுக்கு அது நான் அப்படின்னு சொல்லுவார். அன்பு, நான், ஒப்புரவு. ஒப்புரவு இது ரொம்ப ரொம்ப இன்னொரு சிறந்த குணங்கள். சமூக சேவைன்னு சொல்லலாம். ஈட்டிய செல்வம் நிறைய இருக்கும், அதை கொண்டு சமூகத்துக்கு பயன்படும்படியான செயல்கள் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு பேர் தான் ஒப்புரவு. யாருக்காவது ஒரு பொருளை கொடுத்தால் அதுக்கு தானம் அல்லது ஈகைன்னு பேர், பொருள் கொடைன்னு பேர். ஆனால் சமூகத்துக்கு செய்யக்கூடிய சமூக கொடைக்கு பேர் ஒப்புரவு. இது ஒரு உயர்ந்த குணம். தம்முடைய வசதி வாய்ப்பை பொறுத்து அந்த ஒப்புரவு அமையலாம். பல கோடிகள் இருப்பவர்கள் இன்னும் ஒரு மருத்துவமனை கூட கட்டி கொடுக்கலாம் இலவசமாக ஏழைகளுக்காக. இது பெரும் செல்வரி. குறைவாக இருக்குன்னா ஒரு வீட்டு வாசலில் ஒரு தண்ணீர் பானையை வச்சு தண்ணீரை வந்தவங்க போகிறவங்க குடிச்சிட்டு போட்டோன்னு வைக்கிறோமே, அது கூட ஒரு ஒப்புரவில் தான் அடங்கும். அதனால் அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், பிற உயிர்கள் மேல் காட்டுகிற கருணை, தாட்சண்யம் என்பார்கள், அது கண்ணோட்டம். அதற்கடுத்தது மணிமகுடமாக இருப்பது, குணங்களில் உயர்ந்த குணமாக இருப்பது வாய்மை. சத்தியத்தோடு இருக்கணும். நடத்தையில் சத்தியம் இருக்கணும். பேச்சிலே அது சத்தியம் வெளிப்பட வேண்டும். அதனால் அது வாய்மை. இந்த 5 தான் தூண்களாக இருந்து சான்றோரை உயர்த்தி காட்டுகிறது. அதனால் இந்த 5ஐயும் அவர் சொல்வார். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்பார். வேறொரு இடத்துல இதே போல் ஒரு 5 பட்டியலிடுவார். என்னென்னா உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி, இந்த 5ஐயும் சொல்வார். உடை இருக்குது, போட்டுக்கொள்கின்ற இந்த ஆடை உடை, செல்வம் சேர்த்து வைத்திருக்கின்ற பொருள், ஊன் உணவு,
ஒளி புகழ் கல்வி என்ற ஐந்தும் அடையாவாம் ஆயம் கொளின். ஆயம்னாக்க சூதாடுகிற இடம், அந்த சூது கருவி ஆயம். சூதை மட்டும் ஆடணும்னு நினச்சிட்டு அந்த கருவியை அல்லது அந்த இடத்துக்கு போயிட்டா இந்த ஐந்தும் ஒருவனை விட்டு விலகிவிடுங்கிறாரு. உடை போயிடும், உடுக்க உடை இல்லாமல் திரிய வேண்டிய நிலை வரலாம் சூது ஆடப் புகுந்தால். அதனால் சூது ஆடக்கூடாது என்கிறார். அதற்கடுத்தது செல்வம், சேர்த்து வைத்திருக்கிற அத்தனை செல்வத்தையும் இழக்க வேண்டியிருக்கும். நமக்கு புராணங்கள் இதிகாசங்கள் எத்தனையோ சொல்லியிருக்கின்றன. நலன் ஏன் அத்தகைய துன்பத்தை அடைந்தான், ஏன் பாண்டவர்கள் காட்டுக்கு போனார்கள். அந்த சூதுங்கிறது அவ்வளோதான், பெரும் அரசனாக இருக்கலாம், அத்தனையும் இழக்கின்ற ஒரு சூழல் வந்தது. அதனால தான் அந்த செல்வம் கூட அழிந்துவிடும். பணம் இருக்குன்றது இல்லை, அது நிமிஷமாக காணாமல் போயிடும். எதனால்? சூதாடுவதனால. அதனால் உடை, உடுத்த நல்ல உடை இல்லாமல் போகும், செல்வம் அழிய வேண்டிய நிலை வந்துடும், உண்ண உணவு இருக்காது, ஊன் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் போயிட வேண்டிய சூழல் சூதாடினால் வந்துவிடும். எத்தனை கோடி தந்தாலும் சரி சூதாடக்கூடாது என்கிற உணவு. ஆனால் சூதாடுகிறவங்க இப்போதெல்லாம் என்னென்னு கேட்டாக்க, நீங்கள் சூதாட வாருங்கள் வாருங்கள், உங்களுடைய கணக்கில் ஒரு 1000 ரூபாய் இருக்குது வச்சுக்குங்க, இப்போ ஆடா வாங்க அப்படின்னு கூப்பிட்டு தான் நம்மளை ஒன்றை கொடுத்து பலவற்றை பறிக்கிற ஒரு செயலாக சூது இருப்பதை பார்க்குறோம். அதனால தான் சூது ஆடக்கூடாது என்பது சொல்கிறார். வள்ளுவர் காலத்திலும் இருந்திருக்கு, அதை கண்டிக்கிறார். அதனால் ஊன் போய்விடும், உடை போகுது, செல்வம் போகுது, ஊன் போகுது, ஒளி, இது புகழ்னு சொல்லலாம். உடம்பில் இருக்கக்கூடிய தேஜஸ், ஒளி தேஜஸ்ன்னு சொல்லுவோம். பார்த்தாலே ஒரு நல்ல ஒரு முகம் தெரியும், நல்ல வளத்தை காட்டுவதாக இருக்கும், மகிழ்ச்சியை காட்டும். எதுனா அந்த முகம்தான் ஒளி. அது சூதாடுவதனால ஒவ்வொன்றையாக இழந்து வருவதனால அது ஒளி குன்றி பார்க்கிற உருவம் கூட ரொம்ப மோசமான நிலையில் கொண்டு வந்து தந்துடும். புகழ் இருந்தால் அதுவும் அழியும். ஒளி இந்த 4 சொல்லிட்டார். முதல்ல உடைய சொன்னார், செல்வத்தை சொன்னார், ஊனை சொன்னார், புகழச் சொன்னார், அல்லது தேஜஸை சொன்னார், கல்வி. படித்த கல்வி கூட பயன் இல்லாமல் போயிடும். எத்தனை பட்டங்கள் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளுங்கள், சூதாடிட்டீங்கன்னா ஒவ்வொன்றாக இழந்து ஒன்றும் இல்லாமல் போக வேண்டிய நிலை வந்துடும். அதனால் சூதாடக்கூடாது என்பதற்காகத்தான் அவர் இந்த 5ஐயும் சொல்கிறார். உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி 5ம் அடையாவாம் ஆயம் கொளின். சூதாடுகிற இடத்துல போயிட்டு இந்த ஆயத்தை கொண்டு வந்து கையில் வச்சுக்கிட்டானா எல்லாமே போயிடும். அதற்கு பிறகு நாடு அப்படிங்கிற அதிகாரத்தில் ஒரு 5 சொல்வார். இந்த நாட்டில் இதெல்லாம் இருக்கணும், இருந்தால் தான் அது நல்ல நாடாக இருக்கும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அது நல்ல நாடாக இருக்காது. எதெல்லாம் இருக்கணும், எதெல்லாம் இருக்கக்கூடாது என்பதற்கு அவர் சொல்கிறார். முதல்ல பிணியின்மை. நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் நோயாளியாக இருந்தால் எப்படி எதிரிடமிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள முடியும்? அதனால் பிணி இருக்கக்கூடாது. பிணியின்மை, நாட்டுக்குள்ள மக்கள் நோய் உடையவர்களாக இருக்கக்கூடாது, பிணியின்மை இருக்கக்கூடாது. ஆனால் எது இருக்கலாம்? நாட்டுக்கு செல்வம் இருக்கணும். எந்த நாடு செல்வம் உடையதாக இருக்கிறதோ அதுவே மக்களை நன்றாக காப்பதற்கு அது உதவும். அதனால் செல்வம் ரொம்ப ரொம்ப தேவை. அதற்கு அடுத்தது விளைவு. விளைவுனா விளைச்சல். எவ்வளவுக்கு அவ்வளவு விளைச்சலை உண்டு பண்ணுகிறதோ அந்த நாடு, உண்பதற்கு நிறைய உணவு இருந்தால் நோயின்றி இருப்பார்கள், நல்லா சாப்பிட்டுருக்க மக்கள். தேவை ஏற்பட்டால் வேறு நாடுகளுக்கு கூட அதை தந்து உதவவும் முடியும், அதனால் பொருள் ஈட்டி கொள்ளவும் முடியும் விற்பதனால். அதனால் நாட்டுக்கு தேவை பிணி இல்லாத மக்கள் இருக்க வேண்டும், செல்வம் உடையவர்களாக அந்த நாடு செல்வம் உடைய நாடாக இருக்க வேண்டும், நல்ல விளைச்சலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், இன்பம் தேவை, மக்கள் அங்கே மகிழ்ச்சியாக இருக்கணும். எந்த நாடு மகிழ்ச்சியாக இருக்கிறதோ, அதாவது மகிழ்ச்சி பெருகி இருக்கிறதோ, மக்கள் கவலை இல்லாது இருக்கிறார்களோ, அந்த நாடு தான் கலைகளில் சிறந்து விளங்கும். ஒரு 10 வருஷமாக 20 வருஷமாக தொடர்ந்து போராக இருக்கிறது, நிலையில்லாத ஒரு நிலை இருக்கிறதுன்னா
போர் 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 என்று போரிட்டு கொண்டே இருந்தால் நாட்டிலே அமைதி இல்லாமல் போகும். அமைதி இல்லைன்னு சொன்னாலே போதும், எந்த கலைகளும் இல்லாமலே போய்விடும். இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ கோவில்களை நாம் பார்க்கிறோம், எத்தனையோ பெரிய பெரிய பழைய கோட்டைகள் கட்டடங்களை நாம் பார்க்கிறோம், இலக்கியத்தை பார்க்குறோம், எத்தனையோ பாடல்கள் அவர்கள் எழுதியிருக்கிறார்கள், எத்தனையோ விஷயங்கள், ஓவியங்களை பார்க்கிறோம், சிற்பங்களை பார்த்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் எதனாலன்னா அந்த நாடு அமைதியாக அப்போது இருந்திருக்கிறது, நாட்டை ஆண்டவர்கள் சரியாக செய்திருக்கிறார்கள். அதனால தான் கலைகள் பெருகின. இந்த கலைகள் பெருகுவதற்கு காரணமே மக்கள் இன்பமாக இருந்தால்தான் அந்த கலைகளும் பெருகும். அதனால் இன்பம் என்கிறது ஒன்றை சொல்கிறார். ஐந்தாவதாக ஏமம். ஏமம்னா பாதுகாப்பு. நல்ல காவல் இருந்தால் மக்கள் உள்ளுக்குள்ளே அமைதியாக இருப்பாங்க. நாட்டை காக்கிற அந்த வீரர்கள் எல்லாம் நாட்டின் எல்லை புறத்திலே நின்று நம்மை காத்து கொண்டு இருக்கிறார்கள். அதனால்தான் நாம் இன்று மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நமக்கு அவர்கள் காவல் அரணாக இருக்கிறார்கள். உள்ளே பகைவர்கள் நுழைய முடியாதபடியாக நம்மை காக்கிறார்கள். அந்த பெரும் சேவையை செய்து கொண்டிருக்கிறார்கள் எல்லையிலே வீரர்கள். அதனால்தான் இங்கே பாதுகாப்பு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு நாட்டிற்கு பாதுகாப்பு ஒரு பக்கம் முக்கியம்னா நோய் இல்லாது இருத்தலும் முக்கியம். பிணியின்மை, செல்வம், இது ரெண்டும் எவ்வளோ முக்கியமோ அதை போலத்தான் விளைச்சலும் முக்கியம். பிணியின்மை, செல்வம், விளைவு, இன்பம், ஏமம், இந்த அஞ்சும் தான் நமக்கு தேவை. அணி என்ப நாட்டிற்கு இவ் ஐந்து. நாட்டுக்கு பெரிய அழகு இந்த ஐந்தும் இருந்தால் போதும், நாடு அழகாக இருக்கு என்று வள்ளுவர் சொல்கிறார். இப்படி அவர் பட்டியல் போட்டுக்கொண்டே வருகிற போது எப்படி ஒரு செயலை செய்வதற்கு வேண்டும் என்பதற்கு பொருள், கருவி, காலம், வினை, இடனொடு ஐந்தும், இந்த அஞ்சு வேணும். பொருள், கருவி, காலம் நமக்கு தேவை, அதுக்கு அடுத்தது வினை தேவை, அதற்கு அடுத்தது இடம் தேவை. இதையெல்லாம் என்னென்னங்கிறது சிந்தித்து பார்க்கணும். இந்த பொருளை எப்படி செலவு பண்ணணும், இந்த கருவியை எப்படி ஆக்கணும், எப்படி நம்ம பயன்படுத்தி கொள்ள வேண்டும், எந்த காலத்தில் அந்த வினையை நாம் செய்ய வேண்டும், இடத்தை அறிய வேண்டும். இப்படியெல்லாம் அறிந்துதான் அந்த செயலை செய்யணும். செய்தால் குற்றமற தெளிந்து அறிவில் எந்த விதமான தவறான சிந்தனையும் இல்லாமல் இருள் தீர நாம் எண்ணி செய்ய வேண்டும். ஒரு வினையை செய்யணும்னா இப்படித்தான் அதை நாம் செய்ய வேண்டும் என்கிறார். அதற்கடுத்தது அமைச்சரை பற்றி சொல்கிற போது அவர் சில செய்திகளை சொல்கிறார். வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஒரு அமைச்சனாக இருக்கிறான்னா அவனுக்கு என்னென்ன குணங்கள் தேவைன்னா தைரியத்துக்கு குறைவில்லாதவனாக இருக்கணும், அஞ்சக்கூடாது, அது வன்கண். மக்களை காக்கணும், அந்த குணம் அமைச்சன்ட்டு இருக்கணும், அது குடிகாத்தல். அதற்கடுத்தது கற்று அறிதல், நன்றாக கற்று அறிந்தவனாக இருக்கணும். ஆள்வினை, இடையறாத முயற்சியை செய்பவனாக இருக்க வேண்டும். ஐந்து உடன், அதுக்கப்புறமா ஐந்து என்று சொல்வதற்கு இந்த குறளில் ஒரு விவாதமும் இருக்குது, உரையாசிரியர்களிடையே கருத்து மாறுபாடு இருக்குது. கற்று அறிதலை கற்று தனியாகவும் அறிதல் தனியாகவும் கொண்டு பொருள் உரைப்பவர்கள் இருக்கிறார்கள் ஐந்துடன் என்று சொல்வதற்கு. வேறு உரையாசிரியர் நாமக்கல் கவிஞர் அவர் என்ன சொல்வார், ஐந்து என்பதற்கு பஞ்சதந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாத்திர நூல்களையும் அவர் படித்திருக்க வேண்டும் என்பார். வேறு சிலர் ஐந்து என்பதற்கு ஐம்புலன்கள், அமைச்சராக இருப்பவர்கள் ஐம்புலன்களும் சரியாக அதற்குரியான உண்டான அந்த வேலையை செய்ததாக இருக்க வேண்டும், அதில் குறைபாடு இல்லாதவர்களாக இருக்க வேண்டும் என்று சிலர் சொல்வார்கள். எப்படி இருப்பினும் இந்த ஐந்து வள்ளுவர் என்ன நினைத்தார் என்பதை பின்வரும் குறட்பாக்களை கொண்டு உரையாசிரியர்கள் பொருள் செய்வார்கள், முன்னுள்ள குறளையும் சேர்த்து. பரிமேலர்கள் முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு குறள் சொல்லியிருப்பாங்க, அதையும் சேர்த்து ஐந்து என்று கொள்வார். நாமக்கல் கவிஞர் பஞ்சதந்திரம் என்பார். வேறு சிலர் ஐந்து என்பதற்கு ஐம்புலன்களும் தெளிவாக இருத்தல் வேண்டும் என்று சொல்வார்கள். அதனால் இந்த ஐந்துன்னு சொல்லக்கூடிய வன்கண், குடிகாத்தல், கற்றறிதல், ஆள்வினையோடு ஐந்துடன் மாண்டது அமைச்சு. ஐம்புலன்களும் தெளிவாக இருந்தால் சரியாக அதனுடைய பணிகளை செய்யுமானால் அத்தகையவனை கொண்டுதான் நாட்டை ஆள வேண்டும் என்பது வள்ளுவர் கருத்து என்பது பலருடைய கொள்கையாக இருக்கிறது. அதற்கடுத்தது
உயிரினங்களில் நீண்ட நாள் வாழக்கூடிய உயிரினம் ஆமை. இந்த ஆமைக்கு 2 தனிச்சிறப்பு. மற்ற உயிரினங்கள் போல இல்லாமல் உடல் அமைப்பில் பார்த்தா அதற்கு தலை அது ஒரு கூட்டுக்குள்ளே தான் வாழுது. சின்ன ஓடு, அந்த ஓட்டுக்குள்ளே அது வாழ்கிறது. அது முதுகுக்கு பெரிய கவசம் போல் அது இருக்கிறது, உறுதி உடையது. அதனுக்கு 2 அது மொத்தம் 4 கால்கள்னு வச்சுக்கோங்க. அது கைகளாகவும் முன்ன 2ஐயும் வச்சுக்கிட்டாலும் கால் வச்சுட்டா அது 4 ஆச்சு. கைகளும் காலுமாக சேர்த்தா இந்த 4 கால், தலை 1, 5 அந்த ஓட்டுக்கு வெளியே இருக்கும். ஆபத்துன்னு வரும்போது அப்படியே 5 உள்ளுக்குள்ளே போய் அந்த ஓட்டுக்குள்ளே அப்படியே அது தன்னை அடக்கி கொள்ளும். இது ஆமைக்குண்டான வாழ்வியல் குணாதிசயம். இன்னொன்று உண்டு. அது மூச்சு விடுகிறது அப்படின்னு சொன்னால் நம்மை மாதிரி அதிக அளவாக ஒரு நிமிஷத்துக்கு அதிக அளவு மூச்சு விடாது. 4 முறை தான் விடும். இப்படி குறைவாக மூச்சை அடக்கி விடுவதனால்தான் அது 200 ஆண்டுகள் 300 ஆண்டுகள்னு ஆமை வாழ்கிறது என்று சொல்வார்கள். மூச்சை குறைவாக விடுறது. இப்போது அடக்கமுடைமையில் அவர் சொல்வார், ஒருமையுள் ஆமை போல் நாம் அடக்கிட்டு இருந்தால் அடுத்தடுத்த பிறவிகளிலும் நமக்கு அது பாதுகாப்பாக இருக்கும். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் எழுமையும் ஏமாப்பு உடைத்து என்று அந்த இடத்துல 5ன்றது இந்த தலை, 2 கை, 2 கால்னு சொல்லக்கூடிய இந்த 4ஐயும் சேர்த்து நாம் பொருள் கொள்ளலாம். 5ங்கிறது அந்த உறுப்பாக கொள்ளலாம். இப்படி வள்ளுவர் இதே போல் சிந்தனை பகவத்கீதையிலையும் நம்மால் பார்க்க முடியும். இது எப்படி ஆமை தன்னுடைய ஓட்டுக்குள் 5ஐயும் அடக்கி கொள்கிறதோ, தவசியும் தன்னுடைய 5 புலன்களையும் அடக்கி கொள்ள வேண்டும் என்பார். அந்த பொருளில் தான் இது அடக்கமுடைமையிலையும் வள்ளுவர் சொல்கிறார். இது கீதையோடு நாம் ஒப்பிட்டு பார்க்கலாம். 25வது குறள், அதில் இந்திரனை பற்றி சொல்கிறார். 5அவித்தான் ஆற்றல் அகல் விசும்புளார் கோமான் இந்திரனே சாலும் கரி. கரின்னா சான்று. அந்த இந்திரனுக்கு அடை கொடுக்கிறார். அகன்ற விசும்பு உளார் கோமான். அகன்ற வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கெல்லாம் அரசன் கோமான் யாருன்னா இந்திரன். அவனே சாட்சியாக இருக்கிறான். யாருக்கு, எதற்கு அப்படின்னா 5 அவித்தான் ஆற்றல். 5 புலன்களையும் அவித்தவனுடைய ஆற்றலை அறிய வேண்டுமா, அதற்கு சாட்சியாக இந்திரனே இருக்கிறான் என்பது இந்த குறளுடைய பொருள். இதில் 2 விதமாக பொருள் சொல்லுவாங்க. இந்திரன் அப்படிங்கிற ஒரு பதவி தான் அது, தேவர்களுக்கு தலைவனாக இருக்கிற ஒரு பதவி. அந்த பதவியை அடைவதற்கு 5 புலன்களையும் அடக்கி ஆண்டு அந்த பதவியைத்தான் அடைய முடியும் என்பது நம்பிக்கை. இப்படி இந்திரனாக இருக்கிறானே, அவன் எப்படி இந்த பதவி அடைஞ்சிருக்கிறான்னா 5 புலன்களையும் அடக்கினா அதோடைய ஆற்றலை நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு ஒரு பொருள். வேறொரு பொருளும் இருக்குது. கௌதம முனிவர் ஒரு முனிவர் இருந்தார். அவருடைய மனைவியை விரும்பிட்டான் இந்திரன். அதனால் தவறான ஒரு செயலை அவன் செய்கிறான். அதனால் இந்திரன் 5 புலன்களையும் அடக்கிய அந்த முனிவரின் சாபத்துக்கு உள்ளானான். இந்திரனாக இருந்தாலும் அவனும் சாபத்தை பெறுவதற்கு தகுதியுடையவனாக மாறுகிறான். எப்போது 5 புலன்களையும் அடக்கிய துறவியால் அது முடிகிறதுன்னு துறவியோடைய பெருமையை சொல்வதாக இந்த குறட்பா இருக்கிறது என்றும் பொருள் சொல்வார்கள். அங்கே 5 அப்படிங்கிறது 5 புலன்களை குறிக்கிற பொருளாக அது இருக்கிறது. இந்த 5 எது அப்படின்னா சுவை, நாக்கு நமக்கு இருக்கே அது நமக்கு சுவை தருகிறது. 5 புலன்களுடைய பயன்பாடு. சுவை, ஒளி கண்ணால் பார்க்குறோமே அது, ஊறு தொட்டால் உணர்கிற அந்த தன்மை, ஓசை காதால் கேட்பது, நாற்றம் வாசனை. ஒரு காலத்தில் நாற்றம் என்றால் நல்ல வாசனையைத்தான் குறிக்கும். இன்று நாற்றம் என்பது தன்னுடைய பொருளை இழந்து நாற்றம் இல்லாத துர்நாற்றத்தை வீசுவதற்கு இன்றைக்கு பேச்சு வழக்கில் தான் இருக்குது. இலக்கிய வழக்கில் நாற்றம் என்பதற்கு நன்மனம், நல்ல வாசனை அப்படின்னு பொருள் எடுத்துக்கணும். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றும் 5 வகை தெரிவான் கட்கே உலகு.
இதுவும் நீத்தார் பெருமையில் தான் வருகிறது. இந்த 5 புலன்கள் இருக்குது, அதை எப்படி கட்டுப்படுத்தி ஆளணுங்கிறது யாருக்கு தெரியுதுன்னா, பற்றுக்களையெல்லாம் விட்டு உலக வாழ்வை நீத்து பேரின்பம் என்று சொல்லக்கூடிய வீடு பேரை அடையக்கூடிய முனிவருக்கு தெரியும் அப்படிங்கிற 5 புலன்களை அடக்குதலை பற்றி. இவர் இப்படி இருக்கிறாரு, துறவிகளுக்கு இந்த 5 புலன்களையும் அடக்குகிற கடமை இருக்கிறது, அதை நோக்கித்தான் அவர்கள் இருக்கிறாங்க. இல்லறத்தில் வாழ்கின்ற ஒரு காதலன் இருக்கிறான் அப்படின்னு சொன்னால் அவன் 5 புலன்கள் அடக்கி கொண்டு அவனால் வாழ முடியாது. அவன் தன்னுடைய காதலியை அவன் பார்க்குறான், அந்த காதலியே 5 புலன்கள் உணரத்தக்க அத்தனை 5 சுவையையும் உணரத்தக்க அளவில் தான் அவள் இருக்கிறாங்கிறதுக்காக கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 புலனும் ஒன் தொடி கண்ணே உள என்கிறார். தொடினா வளையல், ஒன் தொடினா ஒளி மிகுந்த வளையலை அணிந்தவள் இருக்காளே, அவகிட்டேயே இந்த 5 புலன்களும் உணரத்தக்கதாக இருக்கிறது. கண்ணால் பார்க்குற போதே அவ்வளவு அழகு உடையவளாக இருக்கிறாள். கண்ணுக்கு அது அழகாக இருக்கிறது, கண் சுவைக்கிறது அவளுடைய அழகை. கேட்டு அவள் பேசுகிறாளே, அந்த இனிய சுவை, அந்த பேச்சு இருக்கே, காதுக்கு அது இனிமையை தரக்கூடியதாக இருக்குது. கேட்டு இந்த செவிப்புணலுக்கு அது அவள் தருகின்றாள். கண்ணால் பார்ப்பதற்கு அழகு, அவளுடைய பேச்சு காதால் கேட்பதற்கு ஒரு பெரும் சுவையாக இருக்கிறது. உண்டு அவளை அனுபவிக்கிற போது கிடைக்கிற அந்த உணர்வு, உயிர்த்து அதற்கு உற்று அறிகிற இந்த முகந்து பார்க்குற போது ஒரு நல்ல வாசம் இருக்குது அவகிட்ட, அவளுடைய பூ நாற்றம் இருக்கிறது. கண்டு கேட்டு உண்டு உற்று உய்த்து இந்த 5 புலன்களுக்குமான இன்பங்களையும் ஒரு சேர தரக்கூடியவளாக தன்னுடைய காதலி இருப்பதாக அந்த தலைவன் சொல்கிறான். அப்போது இந்த 5 விஷயங்களையும் சேர்த்து சொல்கிறார் வள்ளுவர். பல இடங்களில் 5 புலன்களோடு சேர்த்து சொன்னாலும் 5 குணங்கள் எவை வேண்டும் என்பதற்கும் வள்ளுவர் வகை தொகைப்படுத்தி தருகிறார். மீண்டும் ஒரு முறை நினைத்து பார்க்கலாம். சான்றோர் அப்படின்னு சொன்னாக்க அவர்கள் 5 உயர்ந்த குணங்களை அவர்கள் கொண்டிருக்கிறார்கள். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மையோடு 5 சால்பு ஊன்றிய தூண் என்கிறார். சூதுங்கிற ஒரு இடத்துக்குள்ளே போயாச்சுனாக்க எதையெல்லாம் இழக்க வேண்டியிருக்கும் என்று சொன்னால், உடை, செல்வம், ஊன், ஒளி, கல்வி, இந்த 5ம் அடையாவாம் ஆயம் குளின் என்று இந்த 5 சொல்கிறார். அதற்கு பிறகு 100 நாடு என்று சொன்னால் 5 என்னென்னா, பிணி இல்லாது இருக்க வேண்டும், செல்வம் உடையதாக இருக்க வேண்டும், நல்ல விளைச்சலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், மக்கள் இன்பத்தை அனுபவிப்பவர்களாக இருக்க வேண்டும், மக்களுக்கு நல்ல காவலை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். இதுவே 5ம் நாட்டுக்கு அணியாக உண்டு இருக்க வேண்டும், இருக்கும் என்று அங்கே சொல்கிறார். அதற்கு பிறகு அமைச்சரோ மற்றவரையோ தேர்ந்தெடுக்கிற போது என்ன நல்லா இருக்குன்னா, பொருள், நாம் ஒரு செயலை செய்கிறோம் என்று சொன்னால் பொருள், கருவி, காலம், அதற்கடுத்தது வினை, அதற்கடுத்தது இடம், இந்த 5ஐயும் கருதி ஆராய்ந்து பார்த்து செய்ய வேண்டும் என்று அந்த இடத்திலே அவர் சொல்லுவார். அமைச்சனாக இருந்தால் நல்ல தைரியமுடையவனாக இருக்கும், வன்கண், குடிகாத்தல் செய்கிறேன், கற்றறிதலாக இருக்க வேண்டும், ஆழ்வினை 5 உறுப்புகளும் சரியாக இருக்கக்கூடியவனாக அவன் இருக்க வேண்டும், அந்த அமைச்சன் என்று சொல்வார். 5 புலன்களையும் அடக்கி ஆண்டதற்கு சான்றாக இறைவன், இது இந்திரன் இருக்கிறான். வானோர்களுக்கு தலைவனான இந்திரனே அதற்கு சாட்சியாக இருக்கிறான். அதற்கு பிறகு ஆமை எப்படி 5 உறுப்புகளையும் அப்படியே உள்ளே அடக்கி கொள்கிறதோ அப்படித்தான் அடக்கி கொள்ள வேண்டும் தவசிகள். ஒருமையுள் ஆமை போல் 5 அடக்கல் ஆற்றின் அது 7 பிறவிக்கும் துணை புரிவதாக, எழுமையும் அது பாதுகாப்பு தரக்கூடியதாக அது இருக்கும் என்றார். இல்லறத்திலே வாழ்பவனாக இருந்தால் தென்புலத்தார்க்கும் தெய்வத்துக்கும் விருந்துக்கும் சுற்றத்தார்க்கும் தன் குடும்பத்தையும் காக்கிற கடமை இருக்கிறது. காதலனாக இருக்கின்றால் காதலியே 5 புலன்களுக்கான இன்பங்களை தரக்கூடியவளாக இருக்கிறாள். கண்டு கேட்டு உண்டு உற்று உய்த்து அறியும் 5 புலனும் அந்த பெண்ணிடம் இருக்கிறது என்று ஒரு காதலன் சொல்வது போல வைத்திருக்கிறார். இவ்வாறு 5 என்பதை தேவையான இடங்களில் சிறந்த முறையில் வள்ளுவர் கையாண்டிருக்கிறார். வள்ளுவத்தை படிப்போம், அதன் சுவையை உணர்வோம், வள்ளுவரின் வழிகாட்டுதலின்படி நாம் வாழ்வோம், மகிழ்வோம்.
வணக்கம்.